ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு விசை இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கவும், ஆண்டவரின் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் கொடுத்த பெரிய கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்துகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கர்த்தருடைய நாளிலே இந்த செய்தி நீர் ஆசீர்வதித்து இதை கேட்கிற பார்க்குற மக்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும்படி ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். பரிசுத்த ஆவியானவரின் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உமக்கே மகிமை உண்டாவதாக. எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படி ஜெபிக்கிற கிருபைகளை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் தியானத்துக்கென்று பரிசுத்த பவுலடிகள் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிக்க கேட்போம். கொலோசியர் 4:7-8 வசனங்கள். பிரியமான சகோதரனும் உண்மையுள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாளுமாயிருக்கிற தீகுக்கு என்பவன் என் செய்திகளையெல்லாம் உங்களுக்கு அறிவிப்பான். உங்கள் செய்திகளை அறியவும் உங்கள் இருதயங்களை தேற்றவும் அவனையும் உங்களில் ஒருவனாயிருக்கிற உண்மையும் பிரியமுள்ள சகோதரனாகிய ஒனேசிமு என்பவனையும் உங்களிடத்தில் அனுப்பியிருக்கிறேன். அவர்கள் இவ்விடத்து செய்திகளையெல்லாம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த பவுலடிகர் கொலேசு சபைக்கு இந்த நிருபத்தை எழுதும் பொழுது இந்த நிருபத்திலே கடைசி பகுதியில் ஒரு பெயர் பட்டியலை சொல்கிறார் பாருங்க. அந்த பெயர் பட்டியலில் இருக்கிறவருடைய பெயர்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க யார் என்று கேட்டால் அவர்கள் விசுவாச வீரர்களின் ஒரு பட்டியலாக அது காணப்படுகிறது. விசுவாச வீரர்களின் பட்டியல். இதில் விசேஷமாக அந்த பட்டியலில் தீகுக்கு என்கிற உடன் ஊழியக்காரனை குறித்து அவர் சொன்ன விசேஷத்தை குறிப்பைத்தான் இந்த நாளிலே நாம் தியானம் பண்ண இருக்கிறோம். தீகுக்கு இது நீங்கள் தியானம் பண்ணும் பொழுது பவுலடிகள் ரோமாபுரி சிறைச்சாலையில் இருக்கிறார். அவர் 2 விசை ரோம சிறையில் இருந்தார். முதல் விசை கிட்டத்தட்ட கிபி 60-61 இருந்தார். 2வது சிறையிருப்பின் பொழுதுதான் அவர் அங்கிருந்து சிறைச்சேதம் செய்யப்பட்டு மரணமடைந்தார். அந்த முதல் சிறையிருப்பின் பொழுது கொலேசியருக்கு எழுதின நிருபம்தான் இந்த கொலேசியர் நிருபம். சிறையிருப்பு நிருபங்களிலே ஒன்று இந்த கொலேசி நிருபம். எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர் இதெல்லாம் சிறையிருப்பு நிருபங்கள். அதில் ஒன்று தான் இந்த கொலேசி நிருபம். அதை பரிசுத்த பவுலடிகள் ரோமாபுரி சிறையில் முதல் விசையில் இருந்தபொழுது எழுதினது. அந்த கடிதத்தில் தான் தன்னோடு கூட இருந்த சில நல்ல நண்பர்களை குறித்து அவர் இங்கே குறிப்பிடுறார். மறுபடியும் அந்த 4ஆம் அதிகாரத்தில் 7-8 வசனத்தை வாசிக்கலாம். 7-8. பிரியமான சகோதரனும் உண்மையுள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாளுமாயிருக்கிற தீகுக்கு என்பவன் என் செய்திகளையெல்லாம் உங்களுக்கு அறிவிப்பான். உங்கள் செய்திகளை அறியவும் உங்கள் இருதயங்களை தேற்றவும். அப்படி தீகுக்கு குறித்து அவர் குறிப்பாய் சொன்ன அற்புதமான ஒரு வார்த்தைங்க. எப்படி ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த பவுலடிகள் அநேகருடைய பெயர் பட்டியலை சொல்லுவார். அவரோடு கூட இருந்த அவரை சிநேகித்தருடைய பட்டியலுங்க அது. அதை போல் இங்கேயும் இந்த கொலோசியர் 4ஆம் அதிகாரத்தில் அநேகர் குறித்து சொல்லுவார். அது அவர்களெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா பவுலடிகளுக்கு ஆதரவாக இருந்தவர்கள், ஆறுதலாக இருந்தவர்கள், அவருக்கு அதிகமான சொத்தாக இருந்தவர்கள். இந்த உற்ற நண்பர்கள் தான் பவுலடிகளுக்கு ஒரு சொத்தாக அன்றைக்கு இருந்தார்கள். இப்படிப்பட்ட நல்லவர்கள், நல்ல நண்பர்கள் துணை இல்லாமல் பரிசுத்த பவுலடிகள் இந்த பெரிய ஊழியத்தை செய்திருக்கவே முடியாதுங்க.
மிகப்பெரிய ஊழியம் பவுலினால் நடைபெற்ற ஊழியம். அந்த ஊழியம் நிறைவேறுவதற்கு பவுலடிகள் இந்த தீகுக்கு போன்ற நல்லவர்களை சார்ந்திருக்க வேண்டியதாக இருந்தது. நல்லவர்களை சார்ந்து தான் ஊழியத்தை செய்ய முடிந்ததுங்க. நீங்கள் பழைய ஏற்பாட்டிலேருந்து அதை பார்க்கலாம். அநேக தேவ மனிதர்கள், தலைவர்கள், இப்படிப்பட்ட நல்ல உடன் ஊழியர்கள், சகோதரர்கள், உதவிக்காரர்கள், இவர்களை சார்ந்து தான் தன் ஊழிய பணி நிறைவேற்றிருக்கிறார்கள். நீங்கள் மோசே பாருங்கள், யாத்திராம் 17ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம். அமலேக்கு இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினான். இஸ்ரவேலர்கள் ரெவிதீமில் பாளையமிறங்கி இருந்தார்கள். அப்பொழுது அமலேக்கு வந்து யுத்தம் பண்ணினான். அந்த யுத்தத்தில் வெற்றி பெற்றதுக்கு காரணம் என்ன? மோசே மலையின் மேல் கர்த்தருடைய கோலை பிடித்து கொண்டு பகல் முழுவதும் நின்றார். அந்த கோலை பிடித்து கொண்டு நின்ற பொழுதெல்லாம் பள்ளத்தாக்கில் யோசுவா அமலேக்கை மேற்கொண்டார். கை தளர்ந்த பொழுது இஸ்ரவேலுக்கு தோல்வி உண்டாயிற்று, பின்னடைவு உண்டாயிற்று. என்றால் மோசே கை உயர்த்தின பொழுதெல்லாம் வெற்றி என்று சொன்னால், ஒரு காலகட்டத்தில் கைகள் தளர்ந்து விட்டது. அந்த நேரத்திலே ஊரும் ஆரோனும் உதவி செய்தார்கள். இல்லை என்றால் கை தளர்ந்து போயிருக்கும், இஸ்ரவேலுக்கு மிகப்பெரிய தோல்வி உண்டாயிருக்கும். அந்த அளவுக்கு மோசேக்கு உறுதுணையாக இருந்ததினாலே தான் அன்றைக்கு வெற்றி கிடைத்தது. நீங்கள் 17ஆம் அதிகாரத்தில் 8 சில வார்த்தைகளை கொஞ்சம் வாசிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறது. அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடு யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலையுச்சியில் ஏறினார்கள். ஆரோனும் ஊர் என்பவனும் மலையுச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனம் அந்த அமலேக்கோட யுத்தத்தில் வெற்றி கண்டார்கள். இப்படி உறுதுணையாக இருந்தவர்கள் மூலமாகத்தான் மோசேயாகட்டும் பவுலாகட்டும் தனது பெரிய ஊழியத்தை நிறைவேற்ற முடிந்தது. இப்படி ஊரும் ஆரோனும் உதவி செய்தது போல, யோசுவா போல அநேகர் நல்லவர்கள் உணர்ந்ததுனால தான் மோசே இஸ்ரவேல் ஜனத்தை 40 வருஷம் வனாந்தரத்தை வழிநடத்தி கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கிற மிகப்பெரிய பொறுப்பை செய்ய முடிந்தது. இல்லையென்றால் முடியாதுங்க. தனி ஒரு ஆளாக எந்த ஒரு ஊழியத்தையும் செய்ய முடியாது. மட்டுமல்ல, இன்னும் கூட பாருங்கள், நீங்கள் என்னாகும் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 11 முதல் 15 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு மோசேக்கு இந்த பாரம் தாங்க முடியல. 20 லட்சம் பேரில் வனாந்தரத்தில் நடத்தணும், அத்தனை பேருக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும், தண்ணீர் கொடுக்க வேண்டும். எத்தனை பெரிய பொறுப்பு! முறுமுறுக்கிற ஜனம், மரங்கா கழுத்துள்ள ஜனம். ஆகவே பாரம் தாங்க முடியாமல் மோசே வந்து தேவனிடத்தில் ரொம்ப முறையிடுகிறார். இவர்களை நானா பெற்றேன், என்னை கொன்று போடும் கர்த்தாவே என்றெல்லாம் பாரம் தாங்க முடியாமல் தவிப்பார். அந்த நேரத்துலையும் பாருங்கள், அந்த பகுதி வாசித்து பாருங்கள், மோசேயை தாங்கக்கூடிய 70 மூப்பர்களை கர்த்தர் கொடுத்து அந்த ஊழியத்தை தாங்கினார். அதன் விளைவு தான் மோசேக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை மோசே அற்புதமாய் நிறைவேற்ற முடிந்தது. அதைப்போல் பவுலடிகளும் தனக்கு நியமித்த அந்த ஊழியத்தை, பெரிய ஊழியத்தை இப்படி சில நல்லவர்கள் மூலமாகத்தான் செய்து முடித்தார். அவர்களை சார்ந்து இருக்க வேண்டியதாக இருந்தது. அந்த பெயர் பட்டியலில் அந்த நல்லவர்களில் ஒருவன் தான் தீகுக்கு. இந்த தீகுக்கு என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அதிர்ஷ்டசாலி அப்படின்னு அர்த்தங்க. தீகுக்கு என்று சொன்னால் அதற்கு கிரேக்கத்தில் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு அர்த்தம். உண்மையிலே அவர் அதிர்ஷ்டசாலி தான். பவுலோடு கூட இருந்து அவரை தாங்கி ஊழியத்தில் நடத்துவதற்கு எவ்வளோ உதவியாக இருந்தார் பாருங்க.
இந்த தீகுக்கோய் குறித்து புதிய ஏற்பாட்டில் ஒரு 4-5 இடத்துல தாங்க வருது, ஒரு 5 இடத்துல தான் வருது. அதை குறித்து பிறகு சொல்லுவேன். ஆகியலின் குறிப்புக்காக குறிச்சுகள் அப்போஸ்தலர் 20:4, தீத்து 3:12, தீமோத்தேயு 4:12-13, எபேசியர் 6:21, இந்த கொலோசியர் 4:7-8, இந்த 5 இடங்களில் மட்டும்தான் இந்த தீகுக்கோய் குறித்து நம்ம வாசிக்கிறோம். சுருக்கமான ஒன்றா விவரமாக இருந்தாலும் அது ஒரு வளமான ஒரு அறிக்கையாக இருக்குது, வளமான ஒரு அறிக்கை. ஏனென்றால் சொல்கிறார் பாருங்க, என்ன அருமையான வார்த்தை, பிரியமான சகோதரனும் உண்மை ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாக இருக்கிற தீகுக்கு என்பவன் அப்படின்னு தீகுக்கு குறித்து இன்னும் அடைமொழி சொல்லி விவரமாக எழுதுகிறார் பாருங்க. ஆகவே தான் சொன்னேன், அவருடைய தீகுக்கு குறித்து சொல்லப்பட்டது கொஞ்சமாக இருந்தாலும் அது ஒரு வளமான ஒரு அறிக்கையாக இங்கே இருக்கிறது. தீகுக்கு என்றால் அதிர்ஷ்டசாலி. ஆகவே தான் இந்த செய்தியின் தலைப்பே அதிர்ஷ்டசாலி அப்படின்னு உங்களுக்கு போட்டிருக்கிறேன். ஆகவே இந்த நாளிலே இந்த தீகுக்கோய் குறித்து வேதத்தில் சொல்லப்பட்ட சில இடங்களை காண்பித்து பவுலடிகள் இந்த தீகுக்கோய் சொல்லும் பொழுது சொன்ன அந்த அடைமொழி, 3 அடைமொழிகளை உங்களுக்கு செய்தியாக சொல்லி, இந்த தீகுக்கோய் போல உடன் ஊழியர்கள், விசுவாச குடும்பங்கள் ஆண்டவருக்கு தேவை என்பதை உங்கள் இருதயத்தில் எழுத விரும்புகிறேன். இந்த கடைசி நாட்களிலே இப்படிப்பட்டவர்கள் திருச்சபைக்கு தேவை, ஊழியக்காரர்களுக்கு தேவை. அப்பொழுதுதான் ஊழியம் வெற்றிகரமாக நிறைவேறும் என்பதை மனதில் வைத்து நீங்கள் ஒவ்வொருவரும் நான் ஒரு தீகுக்கோவாக இருக்க விரும்புகிறேன் சுவாமி என்று அர்ப்பணித்து இந்த செய்தி கேளுங்க. அது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா. சரிங்க, முதல் குறிப்பு இந்த தீகுக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறார் பாருங்க, 4:7 மறுபடியும் வாசிப்போம். 4:7 தான் அத்தனை 3 குறிப்பு இருக்குதுங்க. 4:7 கொலோசியர். பிரியமான சகோதரனும் உண்மையுள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாளுமாயிருக்கிற தீகுக்கு என்பவன். பிரியமான சகோதரன், a beloved brother, beloved brother, பிரியமான சகோதரன். அவர் சொல்ற முதல் ஸ்டேட்மெண்ட்டுங்க இந்த தீகுக்கு குறித்து. தீகுக்கு யார் என்றால் அவன் எனக்கு பிரியமான ஒரு சகோதரன். பவுல் ரோமாபுரி சிறையில் இருக்கும் பொழுது தான் இதை எழுதினார்னு சொன்னவங்களுக்கு. அங்கே இருக்கும் பொழுது எபேசியர் நிருபத்தையும் கொலேசியர் நிருபத்தையும் எழுதி அதை கொண்டு போய் எபேசு சபைக்கும் கொலேசு சபைக்கும் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பை ஆண்டவர் இந்த தீகு கொடுத்தார். அவரோடு கூட ஒனேசுமையும் அனுப்பினார். அந்த விவரங்கள் நீங்கள் எபேசியர் 6:21 வாசி கேட்ட பகுதியில் இருக்கிறது. இப்போ எபேசியர் 6:21 கொஞ்சம் வாசிங்க. அன்றியும் அன்றி எனக்கு அடுத்த காரியங்களும் என் சுக செய்தியிலும் உங்களுக்கு தெரிய வரும்படிக்கு அவைகளையெல்லாம் நமக்கு பிரியமான சகோதரனும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள ஊழியக்காரனுமாய் இருக்கிற தீகுக்கு உங்களுக்கு அறிவிப்பான். என்ன அருமையான ஸ்டேட்மெண்ட் பாரு. அப்போ எபேசியருக்கு எழுதும் பொழுதும் இப்படி சொன்னான்னா எபேசிய நிருபத்தையும் கொலேசிய நிருபத்தையும் கொண்டு போய் சேர்த்தார். கொலேசியர் 4:7-8-9 பார்க்குறோம். நம்ம இந்த வேலை சாதாரணமான வேலை கிடையாதுங்க. இந்த நிருபத்தை கொண்டு போய் சேர்ப்பது என்பது ரோம சிறைச்சாலையிலிருந்து பல தேசங்கள் வழியாக எபேசுக்கு போய் எபேசுவில் கொண்டு போய் சேர்க்கிற இந்த ஊழியம் சாதாரண ஊழியம் கிடையாதுங்க. அந்த நாட்களிலே நீண்ட பயணம், அதுவும் கொடூரமான ஒரு பயணம், ஆபத்து நிறைந்த ஒரு பயணம். அதை குறித்து விவரம் கடைசியில் சொல்லும் உங்களுக்கு. அப்படிப்பட்ட அந்த ஊழியத்தை ஆண்டவர் தீகுக்கு கையில் கொடுத்தார் என்றால் எத்தனை அற்புதமான ஒரு ஊழியனாக இருக்கணும் பாருங்க. மட்டுமல்ல, அவர் சிறைச்சாலையில் பவுல் இருந்த பொழுது, சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது பவுலுக்கு ஆதரவாக இருந்தார் என்பது மிகப்பெரிய ஒரு ஆறுதலான விஷயம். எல்லாம் சாதகமாக இருக்கும் போது ஆறுதலாக இருப்பாங்க, ஆதரவாக இருப்பாங்க, அது இயல்பு தான். ஆனால் அந்த காலத்திலே ரோம சிறைச்சாலையிலே பவுல் இருந்த பொழுது அவருக்கு ஆதரவாய் ஆறுதலாக இருந்தார் என்றால் பவுலுக்கு எத்தனை ஒரு பக்கபலமாக இருந்திருக்கும். இன்றைக்கும் நமக்கு எதிரான சூழ்நிலைகளாக இருக்கும் பொழுது, அது பண பிரச்சனையோ வேறு பிரச்சனையோ,
எல்லாம் நமக்கு எதிராக இருக்கும் பொழுது நம்மோடு கூட ஒற்ற தோழனாக சகோதரனாக ஒருவர் இருக்கிறார் என்றால் அது எத்தனை பெரிய பலம், நமக்கு எத்தனை பெரிய திருப்தியும் பலத்தையும் கொண்டு வரும். இதை நான் வாசித்த பொழுது ஒரு வார்த்தை எனக்கு நினைவுக்கு வருகிறது. நீதிமொழி 27:17 கொஞ்சம் வாசிங்க. 27:17. இரும்பை இரும்பு கருக்கிடும், அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான் என்றால் என்ன அர்த்தங்க? ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை அவன் நெருக்கத்தில் பலப்படுத்துவதை குறிக்கிற வார்த்தைங்க அது. சோர்ந்து போகாதபடிக்கு, பின்தங்கி விடாதபடிக்கு உற்சாகப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு வார்த்தைங்க அது. சகோதரன் ஒரு சகோதரனை திடப்படுத்துறது. ஆகவே தான் சொன்ன, எதிரான சூழ்நிலையிலே நம்மோடு கூடவே ஒரு சகோதரன், ஒரு உற்ற தோழன், நண்பன் இருப்பான் என்றால் அது எத்தனை பெரிய பலம்ங்க. அப்படித்தான் அந்த ரோம சிறைச்சாலையில் பவுல் இருக்கும் பொழுது அவருக்கு தீங்குக்கு உதவியாக இருந்தது, ஆதரவாக இருந்தது, அவரை தேற்றக்கூடியதாக, உற்சாகமூட்டக்கூடியதாக, அவருக்கு திருத்தெளிக்கக்கூடிய ஒரு ஊழியமாக இருந்தது. ஆகவே தான் சொல்றாருங்க, எனக்கு பிரியமான சகோதரன். இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, இதெல்லாம் எதுக்கு எழுதப்பட்டிருக்கிறது? நமது நண்பர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் பலகீனப்படும் பொழுது, அவர் எதிரான சூழ்நிலை இருக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் ஆதரவாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு ஜீவனாக கூட இருக்கணும். உயிரை கொடுக்கிறவளாக, உயிரை எடுக்கிறவளா இல்லை, உயிரை கொடுக்கிற சகோதரனாக இருக்கணும். அதுதான் அவர்களுக்கு நாம் செய்கிற மகா பெரிய உதவியாக இருக்குங்க. இது கேட்குற கத்திரி பிள்ளைகளே, இதெல்லாம் அப்படியே நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு, உங்கள் சகோதரன் வியாச்சியத்தில் அவனுக்கு நீங்கள் ஆதரவாக இருக்கிறீங்களா? கஷ்டப்படுகிற சகோதரனுக்கு, நண்பனுக்கு நீங்கள் உதவியாக இருக்கீங்களா? ஊன்றுகோலாக இருக்கீங்களா? இதெல்லாம் பார்க்கணுங்க. நம்ம கிறிஸ்தவன் சொல்லிட்டா, சும்மா சொல்லிட்டா போதாது, அதன்படி வாடணும். ஏன் அவர் எழுதுகிறாரு பரிசுத்த பவுலடிகள், தீகுக்கு எனக்கு பிரியமான சகோதரன், நான் கஷ்டப்படும் பொழுது, சிறையில் இருக்கும் பொழுது எனக்கு ஆதரவாக இருந்தான். ஆக சொல்லிட்டு தான் எனக்கு பிரியமான சகோதரன் சொல்கிறார். இன்னொரு வார்த்தை கூட மனசில் வைக்கணும். பிரசங்கி 4:9-10 கொஞ்சம் வாசிங்களேன். பிரசங்கி 4:9-10. ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. இல்லையே, பார்த்தீங்களா? இப்போ 2 பேராக இருப்பது, தோழர்களை பெற்றிருப்பது எத்தனை பெரிய ஒரு பாக்கியங்க, இல்லைங்களா? சரி, எருசலேம் சபைக்கு வெளியே இருந்த முதல் சபை அந்தியோகிய சபை. எருசலேமில் சபை இருந்தது. எருசலேமுக்கு வெளியே முதல் ஏற்படுத்தப்பட்ட சபை அந்தியோகிய சபை. அந்த அந்தியோகிய சபையில் 5 பேர் தலைவர்களாக, தீர்க்கதரிசிகளாக அங்கெல்லாம் இருக்கிறாங்க. அதில் 2 பேரை பிரித்து எடுத்து பரிசுத்த ஆவியானவர் மிஷினரியில் அனுப்புகிறார். அதுதான் பவுலும் பர்னபாவும். அவங்க பிரித்து எடுக்கிற அந்த அனுபவத்தை குறித்து வாசிக்கும் பொழுது வேதம் இப்படி சொல்லுகிறது. வாசிக்கலாமா? நீங்கள் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனம். அப்போஸ்தலர். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும், நீகர் என்னப்பட்ட சிமியோனும், சிரேனே ஊரானாகிய லூகியும், கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதரனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும், சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள். பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்கு என்றவர்களை பிரித்து விடுங்கள். அதன் அடிப்படையில் 2 பேரும் புறப்பட்டு போனார்கள். மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று. நீங்கள் அப்போஸ்தலர்களை தொடர்ந்து அதிலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 பேரை கொண்டு கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்தாருங்க. ஆண்டவர் பாருங்க, 2 பேரை அனுப்புகிறாருங்க. அப்படி அனுப்பி விளைவித்தான் மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று. எதுக்கு? ஒருத்தர் தாங்குவதற்கு, ஒருத்தருக்கு உதவியாக இருப்பதற்கு. ஆகவே 2 பேரை அனுப்புகிறாரு. ஆகவே இந்த உடன் ஊழியம்ங்கிறது, ஒருவருக்கு ஒரு ஒத்தாசை என்பது எவ்வளோ முக்கியம் பாருங்க. நீங்கள்
ஆகவே தான் சங்கீதம் 133 வாசிக்கிற, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டது. ஒருமித்து வாசம் பண்ணுவது, ஒருவருக்கு ஒரு உதவியாயிருப்பது என்பது ஊழியத்திலும் சரி குடும்பத்திலும் சரி ஸ்தோத்திரம் மிகவும் பிரயோஜனமான ஒன்றுங்க. ஆக ஒருத்தருக்கு ஒத்தாசையாக இருக்கணும் நம்ம. ஸ்தோத்திரம். அதை நாம் இந்த தீகுக்கூடிய வாழ்க்கையிலிருந்து பார்க்கிறோம். இந்த தீகுக்கு குறித்து முதல் வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு இடம் அற்புதமான ஒரு இடங்க. அங்கே இந்த தீகுக்கின் குணத்தை நம்ம பார்த்துடலாம். எங்கே? அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 4வது வசனம் கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 20:4. பெரோயா ஊரானாகிய சோபத்தாரும் தெசலோனிக்கீரில் அரிஸ்தர்க்கும் செக்குந்தும் தெர்பையனாகிய காயும் தீமோத்தேயும் ஆசிய நாட்டாராகிய தீகுக்கும் துரோபிமும் ஆசிய நாடு வரைக்கும் அவனுக்கு வழித்துணையாய் வந்தார்கள். இதோட பின்னணி பார்த்தீங்கன்னா, பரிசுத்த பவுலடிகள் தனது 3வது மிஷினரி பயணத்தின் பொழுது எபேசுவில் இருக்கிறாருங்க. எபேசுவில் இருக்கும் பொழுது தான் என்ன நடக்கிறது? மக்கதோனியா தேசத்தில் இருந்து தர்ம பணத்தை அவர்கள் வசூலித்து அதை கொண்டு போய் கஷ்டப்படுகிற எருசலேம் சபையில் உள்ள பரிசுத்தவான்கள் கொடுக்கும்படியாக திட்டம் பண்ணுறாருங்க பவுல். அந்த மிகப்பெரிய திட்டத்தில், மிக முக்கியமான திட்டத்தில் வழித்துணைக்கு பவுலோடு கூட வந்தவர் இந்த தீகுக்கு. பவுல் ஏன் இந்த தர்ம பணத்தை வசூல் செய்து எருசலேமில் இருக்கிற பரிசுத்தவான்கள் கொண்டு போக நினைக்கிறாருன்னா, அந்த நாட்களிலே புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் இல்லை, யூதர்களுக்கு மட்டும்தான் சுவிசேஷம் என்று சீஸ்டர்கள் நினைத்த ஒரு காலம். அந்த காலகட்டத்திலே தான் சுவிசேஷம் புறஜாதிகளுக்கு தேவை என்பதை உணர்ந்த பரிசுத்த பவுலடிகள் பிறகு அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை வேறு தீர்மானம் பண்ணுறாங்க அப்போஸ்தலர்கள். அந்த காலகட்டங்களிலே புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் வேண்டும் என்றும், புறஜாதிகள் உங்களை நேசிக்கிறார்கள், புறஜாதி ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் எருசலேம் சபையை பரிசுத்தவான்களை நேசிக்கிறார்கள் என்று ஆதி சபை புறஜாதி கிறிஸ்தவர் மீது ஒரு பற்று உண்டாகும்படி இந்த பெரிய வேலை செய்கிறாருங்க பவுலடிகள். பிரிந்திருந்த புறஜாதி கிறிஸ்தவர்களும் எருசலேமில் இருந்த பரிசுத்தவானுடைய இருதயத்தை ஒன்றாக இணைக்கிற வேலைக்கு அவர் தெரிந்து கொண்டு தர்ம பணத்தை சேகரித்து அந்த பஞ்ச காலத்தில் எருசலேம் சபை கொடுப்பது இந்த பெரிய வேலைக்கு உதவியாக இருந்தது தீகுக்கு. இதை குறித்து பவுல் ஒரு வார்த்தை சொல்லுவார். ரோமர் 15ஆம் அதிகாரம் 30-33 வசனத்தில், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எதுக்குன்னா, இந்த ஊழியத்திலே ஸ்தோத்திரன் நான் அதை நிறைவு பெறுவதற்கு, வெற்றி பெறுவதற்கு அப்படி சொல்லுவார். வாசிக்கலாமா? ரோமர் 15:30-33 வசனம். மேலும் சகோதரரே, தேவ சித்தத்தினாலே நான் சந்தோஷத்துடனே உங்களிடத்தில் வந்து உங்களோடு இளைப்பாரும்படியாக யூதேயாவில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கப்படும்படிக்கு நான் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்ய போகிற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும்படிக்கும் நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இப்போ அந்த பெரிய வேலைக்கு தான் ஜெபிக்கும்படி ரோம சபையார் கேட்குறாருங்க. அந்த பெரிய வேலையில் கூட இருந்தவர் இந்த தீகுக்கு. இந்த பிரயாணம் சாதாரணமான பிரயாணம் கிடையாது. என்றால் ரோமாபுரியை விட்டு ஆசியாவை விட்டு புறப்பட்டு வரணும் எருசலேமுக்கு. குடும்பத்தை விடணும், வேலை இருந்திருப்பார், வேலையை விடணும், நண்பர்களை விடணும். சோத்திரம். பல வாரங்கள், மாத கணக்கு பிரயாணம், அநேக ஆபத்துகள் உண்டு. எல்லாவற்றையும் எதிர்பார்த்து தான் தீகுக்கு பவுலோடு கூட வந்தார். இந்த ஊழியத்துக்கு தீகுக்கு நிறைய கிரயம் செலுத்த வேண்டியிருந்தது. அந்த கிரயத்தை செலுத்த அர்ப்பணித்த ஒரு பக்தன் தீகுக்கு என்று சொன்னால், ஆகவே தான் சொல்றாங்க, எனக்கு பிரியமான சகோதரன். இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாதுங்க. இப்படி இந்த பெரிய வேலைக்கு உடன் இருந்தவர் என்று சொன்னால், தீகுத்துடைய இருதயம் நல்ல சகோதரத்துவம் நிறைந்த ஒரு இருதயங்க. அதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம். நம்ம திருச்சபையில் இருக்கிற நாம், கிறிஸ்தவர்களாகிய நாம், இந்த சகோதரத்துவம் நிறைந்த இருதயம் நமக்கு வேணுங்க. ஒருத்தர் உதவி செய்வது, விசுவாசிகள் ஊழியருக்கு உதவி செய்வது,
மற்றும் ஒருவருக்கொரு உதவி செய்வது, நற்கிரியைகளை செய்வது, அதற்கு இந்த சகோதரத்துவ இருதல் ரொம்ப முக்கியம் நமக்கு. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், யோவான் 13:35 நீங்கள் வாசித்து பாருங்க, நீங்கள் ஒருவரில் ஒரு அன்பாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னோட சீசர் என்று உலகம் அறிந்து கொள்ளும். ஆண்டவருக்கு விருப்பமே அதுதாங்க. ஒருத்தர் அன்பாக இருந்து உதவியாக இருக்க வேண்டும், அதை உலகம் பார்க்க வேண்டும். அதுதான் ஆண்டவருக்கு விருப்பம். உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பு பிரகாசிக்க கடவது என்று மத்தேயு 5:16 சொல்றாரு. ஆண்டோட விருப்பம் இருதயமெல்லாம் இப்படி தீக்கு போல ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு விசுவாசி இருக்க வேண்டும் என்பது ஆண்டோட விருப்பங்க. அதைத்தான் பரிசுத்தாவி இந்த நாளிலே தீவிரப்படுத்தி சொல்கிறார். எனக்கு பிரியமான சகோதரன் தீகிக்கு மட்டும் இல்லைங்க, இப்படி பிரயாணப்பட்டு வர்றாங்கல்ல, வருகிற வழியிலே அநேக தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள், எருசலேமுக்கு போக வேண்டாம், அங்கே கட்டப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, ஆக அடி உண்டு, ஆக பாடுகள் உண்டு, உபத்திரம் உண்டு என்றெல்லாம் வாசிக்கிறோம். நீங்கள் குறிப்பாக அப்போஸ்தலர் 21 10 முதல் 12 வருஷத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அகபு தீர்க்கதரிசி வந்து கச்சையை கட்டி கொண்டு இந்த கச்சை உடனே இப்படி கட்டப்படுவான், போகக்கூடாதுன்றாங்க. ஜனங்கள் எல்லாரும் போகக்கூடாதுன்றாங்க. அப்படி அதை கஷ்ட நஷ்டத்தால் 20 22 20 வாசித்து பாருங்க. அவ்வளோ கஷ்டம், போகக்கூடாது, தடை இருக்கிறது, தடை போடுகிறார்கள். அந்த தடையெல்லாம் தீகுக்கு பார்த்த பிறகும் பின்வாங்காமல் பவுலோடு கூடவே சென்றார் என்றார். உற்ற சகோதரனுக்கு அடையாளம், உயிர் நண்பனுக்கு அடையாளம், அதை நிறைவேற்றக்கூடிய கிருபை கொடுத்தாருங்க. இதெல்லாம் நினைத்த பார்த்த பவுல் சொல்கிற வார்த்தை தான், எனக்கு பிரியமான சகோதரன் தீகுக்கு. எதிரான சூழ்நிலையிலும் கூட இருந்தவன். இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, நான் ஆரம்பத்தே சொல்லிட்டேன், சாதகமாக இருக்கும்போது எல்லாம் கூட இருப்பாங்க, ஆனால் எதிராக இருக்கும்பொழுது எத்தனை பேர் இருப்பார்கள். ஆகவே உங்கள் சகோதரனுக்கு பிரச்சனை, நண்பனுக்கு பிரச்சனை, சக விசுவாசிக்க போராட்டங்கள் எல்லாம் எதிராக இருக்குது, அந்த நேரத்தில் ஆதரவாக இருங்கள், ஆறுதலாக இருங்க. அவர்கள்தான் இந்த நாளுடைய தீகுக்கு. நம்மில் ஒவ்வொரு அப்படி தீகுக்கு போல் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். இப்படி எருசலேமில் இருந்த பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும்படி அநேகர், நிறைய பேர் பணம் கொடுத்தார்கள். ஆனால் தீகுக்கு அவன் தன்னையே கொடுத்தான். அதுதாங்க விசேஷம். அநேகர் பணத்தை கொடுத்தார்கள், தீகுக்கு தன்னையே கொடுத்தான். கொடுப்பதை குறித்து நம்ம கவனிக்கணும்னா இதுதான் ரொம்ப முக்கியம். பணம் கொடுக்க நிறைய பேர் ஆயத்தமாக இருப்பாங்க, ஆனால் முதல்ல உங்களை கொடுக்குறீங்களான்றது தான் முக்கியம். ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம் உங்கள் இருதயம். இப்படி தீகுக்கு போல ஒரு இருதயம், அதுதான் முதல்ல ஆண்டவர் எதிர்பார்க்குறாருங்க. பணம்லாம் 2வது 3வது தான். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், சபைகளில் பணத்தை கொடுத்தா போதும், முடிஞ்சிடும்னு சொல்லி அவர் இஷ்டம் போல் இருக்கிறார். நோ 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 நோ, கர்த்தர் இன்னைக்கு எதிர்பார்க்கிறார். பணத்தை கொடுப்பதற்கு முன்பு உங்களை கொடுங்கள், உங்கள் இருதயத்தை முதல்ல கொடுங்க. அப்படி தன்னையே கொடுத்தவன் தீகுக்கு. பவுல் ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க, 2 கொரிந்தியர் 8:5 என்ன சொல்கிறாருங்க அவர், மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களைத்தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். பின்பு எங்களுக்கும், அதுதாங்க கொடுப்பது. கொடுக்கிறது பணம் மட்டுமல்ல, முன்பு நம்மை அர்ப்பணித்து, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று அர்ப்பணித்து, பிறகு உங்களால் ஆன உதவிகளை நீங்கள் செய்யலாம். கொடுப்பதில் தலை சிறந்தது முதலில் நம்மை, நம் இருதயத்தை அர்ப்பணிக்கிறது. கேட்குற கத்திரி பிள்ளைகள் ஸ்தோத்திரம். ஒருவேளை பணம் கொடுக்க முடியலையா, பரவாயில்ல, முதல்ல உங்களை இருதயத்தை அர்ப்பணித்து இந்த தீகுக்கு போல் எந்த விதத்திலாக திருச்சபைக்கு, விசுவாசிகளுக்கு, ஊழியர்களுக்கு ஸ்தோத்திரம் ஆதரவாக இருங்கள். உற்ற நல்ல ஒரு சகோதரனாக இருங்கள். அவர்கள் தான் தீகுக்கை போன்றவர்கள். ஆகவே தான் அவர்களை அந்த தீகுக்கு எழுதி வச்சிருக்காரு பாருங்க. ஆண்டவர் உங்களை மறக்க மாட்டார், உங்களை உயர்த்துவா, எல்லா தேவைகளையும் சந்தித்தா. நீங்கள் திருச்சபைக்கு தூண்களாக இப்படி இருங்க, கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், எனக்கு பிரியமான சகோதரன். ரெண்டாவது குறிப்பு இப்போ 4:7 மறுபடியும் வாசிப்போம். பிரியமான சகோதரனும் உண்மையுள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாளுமாயிருக்கிற தீகுக்கு என்பவன். உண்மையுள்ள ஊழியக்காரன். 2வது பவுலடிகள்
தீகிக்குவை குறித்து சொன்ன 2வது அடைமொழி என்னன்னா, உண்மையுள்ள ஊழியக்காரன், a faithful servant. இந்த தீகுக்கு தான் உண்மையுள்ளவன் என்பதை செயலில் காண்பிச்சான். பாடுறதில்லை, பேசுறது மட்டுமல்ல, நான் உண்மையுள்ளவன் என்பதை செயலில் காண்பித்த அற்புதமான ஒரு ஊழியக்காரன் இந்த தீகுக்கு. சொல்லப்போனால் தீகுக்கு பவுலுக்கு ஊழியம் செய்தார் மட்டுமல்ல, பவுலுக்காகவும் ஊழியம் செய்தார். என்ன சார் இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் கேட்குறீங்களா? பவுலுக்கு ஊழியம் செய்தார்னா ரோமாபுரி சிறைச்சாலை இருக்கும் பொழுது கூடவே இருந்து பவுலுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்தார். இது பவுலுக்கு செய்த ஊழியம். 2வது பவுலுக்காக செய்த ஊழியம்னா, பவுல் எழுதின அந்த நிருபங்களை எபேசியருக்கும் கொலோசியருக்கு எழுதி அதை கொண்டு போய் எபேசுக்கு கொலோசியருக்கு கொடுத்த அந்த ஊழியம். கொலோசியிலிருந்து லவோதிக்கா பட்டணத்துக்கு எராப்போலி, இவர்களுக்கெல்லாம் இந்த செய்தி போதும். இன்றைக்கு இருக்கிற மாதிரிலாம் அன்றைக்கி இல்லை. செய்தி போய் சேரணும்னா இப்படி ஒரு தியாகமான ஒரு ஊழியக்காரன் போனால் தான் உண்டு. போய் சேர்றது சாதாரண விஷயம் கிடையாது, சட்டத்துக்கு புறம்பானது. ஆனால் அப்படிப்பட்ட காலகட்டத்திலே இந்த கடிதத்தை கொண்டு போய் சேர்த்தாருன்னா பவுலுக்காகவும் ஊழியம் செய்தார். இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை தேவன் எதிர்பார்க்கிறார். பவுலுக்கு செய்கிற ஊழியம், பவுலுக்காக செய்கிற ஊழியம். அதோடு இல்லை, இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வார்த்தையை சொல்கிறார் பாருங்க. ரொம்ப அற்புதமான வார்த்தைங்க. அந்த 4ஆம் அதிகாரத்தை அப்படி கடைசியில் அப்படியே வாசிங்களேன். பிரியமான சகோதரனும் உண்மையுள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாளுமாய் இருக்கிற தீகுக்கு என்பவன் என் செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பான். என் செய்திகள் எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பான். என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மட்டும் இல்ல, ஒரு விசேஷமான ஒரு வார்த்தை. கடிதத்தை கொடுப்பான் மட்டுமல்ல, அவன் என் செய்தியெல்லாம் உங்களுக்கு அறிவிப்பான். எல்லாத்தையும் கடிதத்தில் எழுத முடியாதுங்க. அதுவும் அந்த காலத்தில் கடிதத்தில் எல்லாவற்றையும் எழுதுவது ஆபத்தான விஷயம். ரோமர்கள் ஆளுகை செய்தார்கள். ரோமர் மூலம் எதிர்ப்பு உண்டு. யூதேயாவில் இருக்கிற சனகரி சங்கம் எதிர்ப்பு உண்டு. பலவிதமான எதிர்ப்புகள் இருந்தது. அந்த ஆபத்தான காலகட்டத்திலே ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் கடிதத்தில் எழுத முடியாத சூழ்நிலையில் பவுலிடத்திலிருந்து எல்லாவற்றையும் கேட்டு வாங்கி அவர் சூழ்நிலை அறிந்து அடுத்தவர்களுக்கு சொல்லும்படியான ஒரு பொறுப்பு. சொல்லப்போனால் பவுலின் வாயாகவே இருந்தவன் இந்த தீகுக்கு. அடே அப்பா, எவ்வளோ அப்படின்னா உண்மையாக இருந்திருக்கணுங்க. பவுல் தன்னுடைய அனுபவங்கள் ரகசியங்கள் எல்லாவற்றையும் சொல்லி அதையெல்லாம் சபைக்கு அவன் சொல்லுவான் என்றார். இந்த பவுலுக்கும் தீகுக்கு இடையே இருந்த அந்த உறவு ஆழமானது மட்டுமல்ல, அந்த விஷயத்தில் தீகுக்கு உண்மையுள்ளவனாயிருந்தான். அனைத்து விவரங்களையும் சொல்லுவான் என்றால் அந்த அளவுக்கு உண்மையுள்ளவன் தீகுக்கு. இன்னும் சொல்ல போனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பவுலுக்கு தனிப்பட்ட விதத்தில் ஒரு தூதுவராகவே செயல்பட்டிருக்கிறான். அவருக்கு வாயாயிருந்தான். கடிதத்தை சுமந்து கொண்டு போகிற ஒரு டெலிவரி பாயாக இருந்தான். மட்டுமல்ல, அவருடைய தனிப்பட்ட ஒரு தூதுவராகவே இருந்திருக்கார் என்றால் உண்மையான ஒரு மனுஷனைத்தான் இப்படி நியமிக்க முடியுங்க. உண்மை இல்லாதவர்களை இப்படி பவுல் நியமிப்பாரா? எல்லா ரகசியத்தையும் திருச்சபைக்கு சொல்லக்கூடிய ஒரு நபர் என்றால் எவ்வளோ இந்த தீகுக்கு உண்மையாக இருந்திருக்கணுங்க. இதெல்லாம் ஏன் அப்படி எடுத்து சொல்கிறோம்னா, கேட்குற ஜனம் அப்படி பிரியமான சகோதரனை போல இருக்கணும். கர்த்தர் வைத்த ஸ்தானத்தில் உண்மையுள்ள சகோதர ஊழியக்காரலாக இருக்கணுங்க. அதுதாங்க திருச்சபைக்கு இன்றைக்கி வேணும். முகத்தை முன்ன ஒன்று சொல்கிறது, முகம் மறைந்த பிறகு இன்னொன்று சொல்கிறது, குறை பேசி திரியிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. கவனிங்க, இன்னும் ஒரு இடத்துல சொல்லுவார் பாருங்க. தீத்து 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சூப்பரான ஒரு இடங்க. இவரை பார்க்கணும்னா அங்கே பார்க்கலாம். 3:12. நான் அர்த்தமாவையாவது தீகுக்கையாவது உன்னிடத்தில் அனுப்பும்போது நீ நிக்கோபோலிக்கு என்னிடத்தில் வர ஜாக்கிரதைப்படு. மாரிக்காலத்திலே அங்கே தங்கும்படி தீர்மானித்திருக்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, தீத்துக்கு லெட்டர் எழுதுகிறாரு. தீத்துக்கு லெட்டர் எழுதும் பொழுது ஒரு காரியத்தை குறிப்பிடுறாரு பாருங்க. என்ன மாதிரி ஒரு வார்த்தைங்க இதெல்லாம். நான் வாசித்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேங்க. நான் அர்த்தமாவையாவது தீகுக்கையாவது உன்னிடத்தில் அனுப்பும்போது
நீ நிக்கோபோலிக்கு என்னிடத்தில் வர ஜாக்கிரதைப்படு, மாரி காலத்தில் அங்கு தங்கும்படி தீர்மானித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இதை தீத்துக்கு சொல்லும்போது தீத்து எங்கே இருக்கிறாருன்னா கிரேத்தா தீவில் இருக்கிறாருங்க. கிரேத்தா தீவில் ஒரு சபை இருந்தது. அந்த சபைக்கு போதகராக தீத்து இருந்தாருங்க. இப்போ பவுலுக்கு தீத்துவின் ஊழியம் தேவைப்படுகிறது. ஆகவே சொல்கிறார், நீ புறப்பட்டு வாப்பா, உன் ஸ்தானத்தில் அந்த கிரேத்தா தீவு சபைக்கு நான் தீகுக்குவே அனுப்புகிறேன். அடே அப்பா, தீத்து மிகப்பெரிய ஊழியக்காரர் காலத்தில், தீமோத்தை தீத்துலாம் பெரிய ஊழியர்கள். அந்த பெரிய ஊழியக்காரன் அவன் ஸ்தானத்தில் நான் தீகுக்குவே அனுப்புவேன் என்று சொன்னால் அப்போ எவ்வளோ உண்மையாக இருந்திருக்கணுங்க. பவுல் ரோமர் சேர்ந்தவர், அந்த கூட இருந்தவர் தீகுக்கு. அப்போ எருசலேமுக்கு தர்மபணத்தை கொண்டு போகும்போது கூட இருந்தவர், கொலேசுக்கு எபேசுக்கு நிருபத்தை எழுதி அனுப்பும்போது கொண்டு போய் கொடுத்தவர். இப்போ தீத்து இருந்த இடத்துல அந்த சபை பொறுப்புக்கு தீகுக்கு அனுப்புகிறார்னு சொன்னால், ஒவ்வொரு காலகட்டத்திலும் பவுலடிகள் வைத்த ஸ்தானத்திலே உண்மை உள்ள மனுஷனாக இருந்தாருங்க. ஆகவே தான் பவுல் அல்ல, கர்த்தரே இந்த பொறுப்பை கொடுத்து பல நிலைகளில் தீகுக்கு உயர்த்துறாருங்க. இன்னும் ஆச்சரியமான ஒன்று பாருங்க, தேவன் கொடுத்த உயர்வு இது. காரணம் உண்மை, உண்மை உள்ளவன். ஆகவே சொல்கிறேன், உண்மையுள்ள ஊழியக்காரன் தீகுக்கு. இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, குடும்ப ஜீவியமாகட்டும் ஊழியமாகட்டும், ஆண்டவர் மனுஷனை உயர்த்துவதற்கு உண்மைதான் ரொம்ப முக்கியங்க. நீங்கள் கர்த்தர் வைத்த ஸ்தானத்தில் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் ஆண்டவர் பல நிலைகளிலே உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் 1 தீமோத்தேயு 1:12 பவுலடிகள் தன்னை குறித்து ஒரு சாட்சி சொல்லுவார். கர்த்தர் ஏன் அப்படி ஏற்படுத்தினார்? என்னது? 1:12 உண்மை உள்ளவன்று என் இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினார். வாசிங்க பார்க்கலாம். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்போ எனக்கு நான் நல்லா படித்தவன், எனக்கு வாய் ஜாலாக்கு உண்டு, வாக்கில் வல்லவன் என்று என்னை ஏற்படுத்தினான் பவுல் சொல்லலைங்க. இதெல்லாம் இருக்கட்டும், திறமை தாளந்து பேச்சு வல்லமை எல்லாம் இருக்கட்டும். ஆனால் ஆண்டவர் பவுலடிகளை ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டது உண்மையுள்ளவன் என்று எண்ணி. அதுதாங்க ஊழியத்துக்கும் சரி, கர்த்தர் கொடுத்த உயர்வுக்கும் சரி, குடும்பத்துக்காகட்டும் எல்லா நிலையிலும் உண்மை உண்மை. இதே பவுல் ஊழியக்காரர்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுவார். 1 கொரிந்தியர் 4:1-2 நல்லா கவனிக்கணும். ஊழியக்காரர் ஒருவேளை கேட்டுக்கொண்டிருந்தால் ஊழியத்துக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னு பாருங்கள். தேவன் உயர்த்துவதற்கு கேட்குற பொதுவானவங்க, கர்த்தவங்களை உயர்த்தணுன்னா வேறு சீக்ரெட் ஒன்றும் இல்லை, தேவை உண்மை. அங்கே சொல்கிறாரு பாருங்க, 1 கொரிந்தியர் 4:1-2. இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்ரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். மேலும் உக்ரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாகும். உக்ரானக்காரன் என்றால் அக்கௌண்டன்ட் எடுத்துக்கலாம், அல்ல ஸ்தானாபதினு எடுத்துக்கலாம், ஊழியக்காரன் எடுத்துக்கலாம். ஆகவே ஆண்டவர் வைத்த ஸ்தானாபதிகள் ஊழியக்காரர்களுக்கு தேவையான குவாலிஃபிகேஷன் பாருங்க. உக்கிரானக்காரன் என்பவன் உண்மை உள்ளவன் என்பது அவசியம். அதை தாங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் பெறுவான். ஏன் எழுதப்பட்டிருக்கிறது? உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று ஏன் எழுதப்பட்டிருக்கிறது? ஆகவே நாம் உண்மையாக இருந்தால் தேவன் உயர்த்துவார், ஒரு குறை வைக்க மாட்டார், எல்லா தேவைகளை சந்திப்பார் என்பது அர்த்தம். இந்த கேட்குற கத்திரி பிள்ளைகளே, இருதயத்தில் எழுதணுங்க. நீங்கள் ஊழியத்தில் இருக்கலாம், உலக வேலையில் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கிறான், படிப்பில் இருக்கிறான் பிள்ளைகள், எல்லா நிலைகளிலும் நமக்கு தேவை உண்மை. கர்த்தருக்கு உண்மையாருங்க. இங்கே பாருங்க, எனக்கு உண்மையுள்ள வேலைக்காரன் ஊழியக்காரன் தீகுக்கு. இன்னொரு இடத்த பார்க்கலாமா? அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டான இடம். 2 தீமோத்தேயு 4:12-13.
2 தீமோத்தேயு 4:12-13. தீகுக்குவை நான் எபேசுவுக்கு அனுப்பினேன். ம் துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேலங்கியையும் ம் புஸ்தகங்களையும் ம் விசேஷமாய் தோட் சுருள்களையும் நீ வருகிற போது எடுத்துக்கொண்டு வா அப்படின்னு யாருக்கு? தீமோத்தேயுவுக்கு சொல்கிறாருங்க. என்ன சொல்கிறாரு கவனிச்சிங்களா? இந்த தீமோத்தேயு நிருபங்கிறது 2 தீமோத்தேயு பவுலின் கடைசி நிருபமாக கருதப்படுகிறது. அதில் இந்த தீமோத்தேயுவை வரும்படி அழைக்கிறார். ரோம சிறைச்சாலை இருக்கிறாருங்க, மரண தண்டனைக்கு நெருங்கிட்டார். அந்த காலகட்டத்தில் அவருக்கு தோல் சுருளும் மேலங்கியும் தேவைப்படுது. அதை கொண்டு வரும்படி எபேசுவில் இருக்கிற தீமோத்தேயுவுக்கு லெட்டர் எழுதுகிறார். அப்படி லெட்டர் எழுதும் பொழுது, நீ புறப்பட்டு வா, நான் தீகுக்குவை நான் எபேசுக்கு அனுப்பினேன் என்றால், நீ புறப்பட்டு வா, எபேசு சபை பொறுப்பை தீகுக்கு எடுத்துக்கொள்வான், தீகுக்கு நடத்துவான் அப்படின்னு அந்த இடத்துல எபேசு சபை இடைக்கால பொறுப்பாளராக பவுல் தீகுக்கு நியமிக்கிறார். எப்படி கிரேத்தா தீவில் தீத்துக்கு பதிலாக நியமித்தாரோ அதே போல் இன்டரிம் பாஸ்டர் இடைக்கால போதகராக எபேசுவுக்கு தீகுக்கு நியமிக்கிறார். எபேசு சிறந்த ஒரு சபைங்க. அந்த சபைக்கு, அதுவும் தீமோத்தேயு நடத்தின சபைக்கு தீமோத்தேயுக்கு பதிலாக தீகுக்கு நிறுத்துறாருன்னா, பவுலின் சகல குணங்கள், குணலட்சணங்கள், அவருடைய விசுவாசம், அவர் காரியங்கள் எல்லாவற்றையும் நன்றாய் அறிந்து பவுலை போல இருந்ததுனால தான் எபேசுக்கு அனுப்புகிறாருன்னா, இந்த தீகுக்கு எவ்வளோ உண்மையாக இருந்திருக்கணுங்க. அடேப்பா, என்ன ஆச்சரியமான ஒரு வார்த்தை. ஆகவே தீமோத்தேயுவே, நீ வந்துரு, வா, பயப்படாத, உன் ஸ்தானத்தில் நான் தீகுக்குவை வைக்கிறேன் என்று தீகுக்குவை நியமித்தார் என்றால், அத்தனை உண்மையுள்ள ஊழியக்காரன் இந்த தீகுக்கு. கர்த்தர் சொல்கிறார், இன்னைக்கு நீங்கள் உண்மையாக இருங்க, உங்களை அநேக ஸ்தானங்களில் தேவன் உயர்த்துவார், அநேக பொறுப்புகளில் தேவன் வைப்பான். அதிகாரிகள் அல்ல, நீங்கள் கர்த்தர் வைத்த ஸ்தானத்தில் உண்மையாயிருங்கள், கர்த்தர் அநேகத்தின் மேல் அதிகாரியாக்குவார். இயேசுநாதர் சொன்ன அற்புதமான வார்த்தை அல்லவா? மத்தேயு 25:21 நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 25:21. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தா, நீ கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பே, உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். பார்த்தீங்களா? கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன். ஆண்டவர் கொடுத்த சின்ன பொறுப்புகளில் உண்மையாயிருங்கள். ஒரு சிறிய குடும்பத்திலே உண்மையாயிருங்கள். வாலிபம் என்பது கொஞ்சம் வாழ்க்கையில், அதில் நீங்கள் உண்மையாயிருங்கள். ஊழியம் ஒரு சிறிய சபையாக இருக்கலாம், கொஞ்சம் ஆத்மாக்களாக இருக்கலாம், அந்த கொஞ்சத்திலே உண்மையாக இருங்க. நான் சவாலாக சொல்லுகிறேன், உங்களை அநேகத்தின் அதிகாரியாக வைத்து தேவனுடைய ஆசீர்வதிப்பார். ஆண்டவரின் சகல ஆசீர்வாதங்களுக்கு உரிய மக்களாக மாற்றுவார். இதை தவிர வேற பிரமாணம் இல்லை. சோத்திரம். தேவை உண்மை. உண்மை. நான் பல ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் இருக்கும் பொழுது திருச்சபை தலைவர்களின் கூட்டம் ஒன்று நடந்தது. லீடர்ஸ் மீட்டிங். அது சென்னை பட்டணத்தில் இருந்த திருச்சபை தலைவர்களுடைய மீட்டிங். நல்ல வயசானவங்க தான் அந்த காலத்தில். அப்போ அந்த மீட்டிங் இருந்தது. அந்த மீட்டிங்கில் வந்து சர்ச் ஆஃப் காட் சார்பாக என்னை அனுப்பினார். அப்பொழுது இருந்த தலைவர் வெளிநாட்டில் இருந்தார். ஆகவே அவர் சார்பாக நான் ஸ்டேட் ஆஃபீஸில் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்ததுனால் என்னை அங்கே அனுப்புனாங்க. நான் அந்த லீடர்ஸ் மீட்டிங்கை நான் போயிருந்தேங்க. அதில் வந்து காலம் சென்ற பாஸ்டர் ஹென்றி ஜோசப், பாஸ்டர் சாம் சுந்தரம், பாஸ்டர் ஓவன் ராபர்ட்ஸ், அப்புறம் பிரபுதாஸ் வாசு எம்பிஏ, இப்படி பரிசுத்தவான்கள்லாம் இருந்தாங்க அதில். அப்போது அவர்களோடு கூட அந்த கொஞ்ச நேரம் நானும் இருக்கும்படி எனக்கு அந்த இள வயதிலே ஆண்டு ஒரு பொறுப்பு கொடுத்தாரு, ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த கூட்டத்தில் அருமையான மாரநாதா திருச்சபைகளின் தலைவர் பரிசுத்தவான் ரெவரன் ஹென்றி ஜோசப் ஐயா அவர் நின்று ஒரு சாட்சி சொன்னார். என்னென்னா, நான் இந்த பட்டணத்துக்கு
வெறுங்கையாக வந்தேன் பல ஆண்டுகளுக்கு முன்பு. ஒரு சின்ன தகர டப்பா, அதுதான் என் உடைமைகள். அதை எடுத்துக்கொண்டு சினிமாவில் வாய்ப்பு தேடி இந்த பட்டணத்துக்கு நான் வந்தேன். ஒன்றும் இல்லாத வெறுமையாய் வந்த பொழுது தேவன் என்னை அழைத்து ரட்சித்து எனக்கு ஊழியத்தை கொடுத்து பல நாடுகளுக்கு போட கிருபை கொடுத்து மாரநாதா என்கிற திருச்சபையை ஸ்தாபிக்கக்கூடிய ஸ்தாபராக என்னை உயர்த்தினார்னா, எனக்கு தெரிஞ்ச ஒன்று கர்த்தர் எனக்கு வைத்த அந்த ஸ்தானங்களில் நான் உண்மையாக இருந்தேன் அப்படி சொன்னார். இன்றைக்கு என் இருதயத்தில் இது ஆழம் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ ஆண்டவர் நம்ம உயர்த்தணும்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, உண்மையாக இருக்கணும். தீகுக்குவை பல நிலைகளிலே கர்த்தர் உயர்த்தினார், பவுல் செயல்பட்டார். உண்மையாக இருங்க, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது, முதல்ல பார்த்தோம் பிரியமான சகோதரன், ரெண்டாவது பார்த்தோம் உண்மையுள்ள ஊழியக்காரன், மூன்றாவது உடன் வேலையாள். இப்போ 4-7 மறுபடியும் வாசிக்கலாமா? பிரியமான சகோதரனும் உண்மையுள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாளுமாய் இருக்கிற தீகுக்கு என்பவன். எனக்கு உடன் வேலையாளுமாய் இருக்கிற தீகுக்கு. இதுக்கு முந்தைய குறிப்பில் உண்மையுள்ள ஊழியக்காரன்னு பார்த்தோம். இதில் உண்மையுள்ள உடன் வேலையாள், எ ஃபெலோ சர்வன்ட். இந்த வார்த்தையும் ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தைங்க. ஏன்னா இதில் இந்த வேலையாள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேலையாள் என்கிற இந்த வார்த்தைக்கு சர்வன்ட்டுங்கிற வார்த்தையை கிரேக்கத்தில் சண்டோலஸ் அப்படின்னு வருதுங்க. சண்டோலஸ்னா அடிமை, ஸ்லேவ், பாண்ட் ஸ்லேவ் அப்படின்னு அர்த்தங்க. சாதாரணமான வார்த்தை பவுல் யூஸ் பண்ணலை. இந்த தீயுக்கு யாருன்னு கேட்டால் என் உடன் வேலையாள் என்றால் அவன் ஒரு அடிமையை போல், இயேசுவுக்கு அடிமை. அப்படி இயேசுவுக்கு அடிமையாக இருந்தவன் எனக்கும் ஒரு அடிமை செய்யக்கூடிய வேலையை போல கூட இருந்து செய்தான் அப்படின்னு என்னுடைய உடன் வேலையால், கர்த்தருக்குள் உடன் வேலையால் தீகுக்கு. உண்மை நான் இதை வாசித்த பொழுது ஒரு பக்கம் அழுதேன், இன்னொரு பக்கம் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு நற்சாட்சி பெறணும் சாமி என்ற ஒரு ஜெபமும் பண்ணினேங்க. ரொம்ப ஆழமான வார்த்தைங்க இது. அவன் எனக்கு உடன் ஒரு அடிமை போல வேலை செய்தான். சிலர் சொல்கிறாங்க என்னென்னா, ரோமாபுரியில் சிறைச்சாலையில் பவுலுக்கு வேலை செய்யணும்னா ஏதோ ஒரு குற்றத்தில் அகப்பட்டு கைது செய்யப்பட்டு உள்ளே போனால் தான் கூட வேலை செய்ய முடியும். அப்படி தன்னைத்தானே பவுலுக்கு அர்ப்பணித்தவன் தீகுக்கு. எப்பாபராவங்களாம் அப்படி தான் போயிருக்காங்க உள்ள. அப்படி புறப்பட்டு போய் எல்லா வேலைகளையும் பவுலுக்கென்று அவர் செய்திருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறார், கிறிஸ்துவுக்குள் உடன் வேலையால் என்றால் என்னெல்லாம் தேவையாக இருந்தோ அந்த நெருக்கமான காலகட்டத்தில் சிறைச்சாலையில் எல்லாவற்றையும் ஒரு அடிமை ஸ்தானத்தில் இருந்து அற்புதமாய் செய்த ஒரு பக்தன் இந்த தீகுக்கு. ஒரு எஜமான் எதை விரும்புகிறானோ அதை எல்லாவற்றையும் ஒன்று தவறாமல் செய்யக்கூடியவன் தான் அடிமை. அவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது. எஜமான் சந்தோஷம்தான் அவனுக்கு, எஜமான் காரியங்கள் தான் அவனுக்கு. எஜமான் கண்ணாசிச்சு அங்கே போகணும் வரணும், தானாக அதை செய்ய முடியாது. அப்படி எல்லாம் எஜமான். அப்படிப்பட்டவனுக்கு வேலை செய்கிறதாங்க அடிமை. ஆகவே பவுல் எதை விரும்பினாரோ அது எல்லாம் செய்தார். ஆகவே தான் நீ கொலோசுக்கு போனால் போகிறாரு, எபேசுக்கு போன போகிறார், அங்கேருந்து லவோதிக்கையா, அங்கேருந்து எராப்போலி, கொலேசு போன அத்தனத்துக்கும் போகிறாரு. அந்த அளவுக்கு சிறைச்சாலையில் இருந்த பொழுதும் பவுலுக்கு இப்படி நல்ல வேலைக்காரன். அது மட்டும் இல்லை, பல எங்கெல்லாம் அனுப்பினார் எல்லா இடங்களுக்கும் தட்டாமல் சென்று மன சந்தோஷத்தோடு செயல்பட்ட ஒரு பக்தன் தீகுக்கு. என்னுடைய உடன் வேலையாளுமாயிருக்கிற தீகுக்கு. ஆண்டவர் இந்த தீகுக்கு இந்த அளவுக்கு உயர்த்தது காரணம் என்ன? தான் உண்மை உள்ளவன் என்றும்
ஆண்டவர் எந்த ஒரு பெரிய ஒரு எஜமானுக்கால் பெரிய ஒரு ஊழியக்காரருக்கு கீழே வைத்தாரோ அவர்களுக்கு எல்லா நிலைகளிலும் ஆக கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவன் என்பதை நிரூபித்து காண்பித்தாருங்க. ஆகத்தான் முதல்ல சொன்னவங்களுக்கு உண்மையுள்ள என்பதை செயலில் காண்பித்தார். இங்கே கீழ்ப்படிதல் உள்ளவன் என்பதை நிரூபித்தாருங்க. ஆகத்தை தேவன் உயர்த்துறார். இது கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறது நாம் உண்மையுள்ளவர்கள் என்றும் கீழ்ப்படிதல் உள்ளவர்கள் என்றும் நிரூபித்து காட்டணுங்க. கர்த்தர் வைத்த ஸ்தானத்தில் இருந்து நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும், நீங்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்கள் தான், உண்மை உள்ளவர் தான் என்று நிரூபிக்கணும். நிரூபித்து காட்டினால்தான் அடுத்த லெவலுக்கு தேவன் உயர்த்துவார். ஆகவே தான் சில இடங்களில் கர்த்தர் வைப்பார். நீங்கள் குறிப்பாக யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை வருது. 10வது வசனம் கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். யாத்திராகமம் 17:10. யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். மோசே சொன்னபடியே செய்து யுத்தம் பண்ணினான், யுத்தத்தில் வெற்றி. நல்லா கவனிக்கணுங்க. யோசுவாவின் பெயர் முதலில் வருகிற இடமே இங்கே தான் வேதாகமத்தில். அதுவும் எங்கே வருது? கீழ்ப்படிதலோடு. அவன் அந்தப்படியே, மோசே சொன்னபடியே என்றால் கீழ்ப்படிதல். ஆக யோசுவாவை குறித்து ஆண்டவர் எழுதும் பொழுதே, அவன் அறிமுகப்படுத்தும் பொழுதே அவன் நல்ல கீழ்ப்படிதல் உள்ளவன் என்பதை நிரூபித்தான் என்று தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருங்க. கீழ்ப்படிதல் உள்ளவன் என்பதை நிரூபித்ததன் விளைவு மோசேக்கு அடுத்த ஸ்தானத்துக்கான குறி இந்த யோசுவா என்று ஆண்டவர் இருதயத்தில் இருந்தது. நீங்கள் அது 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 14 வாசிங்களேன். பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி, இந்த புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி, யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி அப்படின்னு இந்த வெற்றியை குறித்த ஒரு செய்தியை எழுதி அதை யோசுவா கேட்கணும் அப்படின்னு சொல்றாருன்னா, அப்பொழுதே மோசேக்கு அடுத்த ஸ்தானத்தை யோசுவாவுக்கு கொடுக்க கர்த்தர் தீர்மானம் பண்ணிட்டார். எங்கே வைத்து? அவன் தன்னை, யோசுவா தன்னை கீழ்ப்படிதல் உள்ளவன் என்று நிரூபித்து காண்பித்தார். ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார். எங்கே ஆசீர்வதிச்சாருங்க? நீங்கள் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படின்னு எங்கே சொன்னார்? எப்போ சொன்னார்? ஏன் சொன்னார்? வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 22:17-18 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். 22. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இப்ப ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எப்படி சார் வந்தது? அதோட ரகசியம் என்ன பார்த்தீங்கன்னா, என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் ஏக சுதனாக இருக்கிற ஈசாக்கை மோரியா தேசத்து மலை ஒன்றில் பலியிடுன்னு சொன்ன பொழுது லெஃப்ட் ரைட் பார்க்காம, லாப நஷ்டம் பார்க்காம அடுத்த ராத்திரியில் பேசுகிறாரு, காலையில் புறப்பட்டு வந்துட்டார். கீழ்ப்படிதலுக்கு அடையாளம், நாள் கடத்தலை, தாமதப்படுத்தலை. அதை ஆண்டவர் பார்த்து தான் இவன் கீழ்ப்படி உள்ளவன் நிரூபித்து விட்டான். வந்தது மட்டுமல்ல, பலி செலுத்துவதுக்கு மகனை கடத்தி கட்டி கத்தி எடுத்துட்டாருங்க, ரத்தம் சிந்துறதுக்கு. அங்கே தான் நிறுத்துறாரு. அங்கே தான் சொல்கிறாரு, என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடியினால் ஸ்தோத்திரம், உனக்குள் பூமி எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. அப்போ தேவ ஜனத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுமென்றால், அடுத்த ஸ்தானத்துக்கு உன்னை ப்ரமோஷன் பண்ணணும்னா நீங்கள் உண்மை உள்ளவர்கள் என்று நிரூபித்து காட்டணும், கீழ்ப்படிதல் உள்ளவர்கள் என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும். அப்படி நிரூபித்து காண்பித்தவன் யோசுவா. அப்படி நிரூபித்து காண்பித்தவர் இந்த தீகுக்கு பவுல் எழுதுகிறாருங்க, என் உடன் வேலையால் கர்த்தருக்குள். இப்போ இந்த கொலோசியர் 4ஆம் அதிகாரத்தில் 7 முதல் 9 வருஷம் தான் நம்ம வாசிக்க கேட்டோம். கொலோசு சபைக்கு எழுதப்பட்ட நிருபத்தை ரோமாபுரியிலிருந்து இந்த ஒனேசிமு, அவன் ஒரு அடிமை, நமக்கு தெரியும், பிலோமோனுடைய அடிமையாக இருந்தவன். அந்த அடிமை ரோமாபுரிக்கு வந்தான், பவுலால் ரட்சிக்கப்பட்டான். இப்போ அவனையும் இந்த தீகுக்கு சேர்த்து கொலோசுக்கு அனுப்புகிறாரு இந்த நிருபத்தை கொடுத்து.
அப்படி புறப்பட்டு ஒரு பாதை இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ஆபத்தானது, கடினமான பாதை. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இந்த வழி பயணத்துக்கு சொல்லுவேன்னு சொல்லி. அது எப்படி கடினம் சொன்னீங்கன்னா, ரோமாபுரியிலேருந்து கொலேசுவுக்கு, லவோதியாவுக்கு, எராப்போலிக்கு கடிதம் போகணும். இத்தாலி தேசத்தில் ரோமாபுரி சிறைச்சாலையிலிருந்து கால்நடையாய் நடந்து கடற்கரைக்கு வரணும். அங்கே இருந்து கப்பல் பிடித்து ஆர்டியா கடலில் பிரயாணம் பண்ணணும். அங்கிருந்து ஏஜியன் கடலில் கப்பல் யாத்திரை பண்ணணும். அங்கிருந்து மிலத்துக்கு வந்து இறங்கணும். மிலோத்துவிலிருந்து கடந்து போனால் லைக்கா நதி, அந்த லைக்கா நதி பள்ளத்தாக்கு கடந்து ஒரு செங்குத்தான பள்ளத்தாக்கு. அது அந்த செங்குத்தான பள்ளத்தாக்கு கஷ்டப்பட்டு கடந்து மேலே போய்தான் கொலேசுக்கு வரணும், லவோதியாக்கு வரணும், எராப்போலிக்கு வரணுங்க. இன்றைக்கி இருக்கிற மாதிரிலாம் வந்த ஒரு வசதி போக்குவரத்து கிடையாது. எல்லாம் கப்பல் பயணம், நடதான். அதுவும் ஆறுகளை கடந்து செங்குத்தான பள்ளத்தாக்கு கடந்து வர சாதாரண விஷயம் அல்ல. ஆகவே சொன்ன அழிவுக்குறு பாதை, ஆபத்தான ஒரு பாதை. அந்த பாதையை மகிழ்ச்சியோடு கடந்து வந்து நிருபத்தை கொண்டு போய் சேர்த்ததின் விளைவு இன்றைக்கு வேதாகமத்தில் எபேசிய நிருபம் இருக்கிறது, கொலேசிய நிருபம் இருக்கிறது. இந்த ரெண்டு எவ்வளோ முக்கியமான நிருபங்க. உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து விவரித்து சொன்ன அற்புத நிருபம் கொலேசிய நிருபம். ஒரு குடும்பத்தை குறித்து, ஆக தனிப்பட்ட ஜீவியத்தை குறித்து விவரமாக எழுதப்பட்ட அற்புத நிருபம் எபேசிய நிருபம்லாம் நம்ம கையில் கிடைச்சிருக்குன்னு சொன்னால், அடே அப்பா, காரணம் என்ன? இப்படி உடன் வேலையாளாயிருந்து தன்னை அர்ப்பணித்த தீகுக்கு மூலமாகத்தான். பார்த்தீங்களா, அது மகிழ்ச்சியோடு செய்தாருங்க. முதலில் ஆண்டவருக்கு அடிமை, அடுத்து ஆண்டவர் நியமித்த ஊழியக்காரனுக்கு எல்லா நிலைகளிலும் அடிமை போல இருந்து வேலை செய்த அற்புதமான ஒரு ஊழியக்காரன் இந்த தீகுக்கு. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 21 கொஞ்சம் வாசிங்கள் மறுபடியும். 6:21. அன்றியும் எனக்கு அடுத்த காரியங்களுக்கும் என் சுக செய்திகளும் உங்களுக்கு தெரிய வரும்படிக்கு அவைகளெல்லாம் நமக்கு பிரியமான சகோதரனும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள ஊழியக்காரனுமாய் இருக்கிற தீகுக்கு உங்களுக்கு அறிவிப்பான். எபேசு சபைக்கும் பவுலின் சுக செய்தியையும் விவரங்கள், தனிப்பட்ட விவரங்களை எபேசு சபை கொண்டு வந்து விவரமாய் சொன்ன ஒரு பக்தன். நிருபத்தை கொண்டு வந்து மட்டும் இல்லை, அந்த நிருபத்தில் இல்லாத பவுலடிகளின் கஷ்ட நஷ்டம் பாடுகள் எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் விவரமாக சபைக்கு சொன்ன பக்தன் ஐயா. அந்த அளவுக்கு பவுலோடு கூட ஒரு அடிமை போல நெருக்கத்தில் இருந்தவன் தீகுக்கு. சார், நான் கேட்குறேன், இந்த தீகுக்கு எந்த பைபிள் காலேஜ் படித்தாருங்க? இவர் டாக்டரேட் வாங்கினாரா? பைபிள் காலேஜ் படித்தாரா? அல்லது வேறு எந்த திறமை இருக்குது, அவர் இவ்வளோ பெரிய பின்னணி கொண்டு இருக்கா? எந்த விவரமும் கிடையாதுங்க. அவர் ஒரு பின்னணி குறித்தோ அவர் படித்ததுக்கு ஒன்றும் இல்லை. எந்த காலேஜிலும் படிக்கலை, எந்த பைபிள் காலேஜும் படிக்கலை, எந்த விவரம் தான் திறமை இருந்தும் சொல்லப்படலை, எந்த டாக்டரேட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுங்க. ஆனால் மிகச்சிறந்த ஊழியக்காரன், இன்னும் சொல்ல போனால் மிக சிறந்த பிரசங்கின்னு கூட சொல்லலை. ஆனால் அவன் ஸ்தானம், கர்த்தர் வைத்த ஸ்தானம், பொறுப்பிலே அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான், பிரியமான சகோதரனாக இருந்தான். சோத்திர உடன் வேலையாலே ஆக அடிமை போல் இருந்தான். ஆகவே தன் பரிசுத்தாவை 5 இடத்துல எழுதி, இந்த இடத்துல எழுதி உயர்த்தினார்னா ஸ்தோத்திரம், வைத்த ஸ்தானத்துக்கு உண்மையுள்ளவனாக இருந்தான். இது கேட்குற கத்திரி பிள்ளைகளே, எவ்வளோ நேரம் தீகு நம்ம பார்க்குறோம் என்று சொன்னால், நம்ம எல்லாம் ஒவ்வொருவரும் இந்த தீகுக்கை போல ஸ்தோத்திரம் பிரியமான சகோதரனாய், உடன் வேலையாளாய் மற்றும் பிரியமான ஊழியக்காரனா இருந்து கர்த்தர் வைத்த ஸ்தானத்தை நீங்கள் கனம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு கனம் பண்ணுவா. இருதயத்தில் எழுதுங்க இந்த செய்தியை. ஸ்தோத்திரம், நிச்சயமாக சொல்லுகிறேன், அப்படி பற்றலை கர்த்தர் கைவிட மாட்டா. தீகுக்கு உயர்த்தினவர் நம்ம உயர்த்துவா. நாம் ஆராதிக்கிற இயேசு யாருன்னு நினைக்கிறீங்க சார்? ஏன் இதெல்லாம் இந்த சுபாவத்தை நம்ம குறித்து பேசுகிறோம்? நாம் ஆராதிக்கிற இயேசு இந்த பாதையை கடந்து போனவர். அவர் குறித்து ஒரு வேத பகுதி சொல்லுகிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6-8 வருஷம் நமக்கு நல்லாவே தெரியுங்க. அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலை ஆக தன்னை தாழ்த்தி சிலுவைக்கு போனான்னு இருக்குது இல்லை? அவர் இந்த உலகத்துக்கு வந்த பொழுது அடிமையின் ரூபம் எடுத்தார். வாசிக்கலாமா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம்
6 முதல் 8 வசனம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினா. அடிமையின் ரூபம் எடுத்தா. நீங்கள் யோவான் 13ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்துங்க. அந்த கடைசி ராபோஜனத்தின் பொழுது அறையில் சீலையை கட்டி கொண்டு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு சீசியின் பாதங்களெல்லாம் அவர் கழுவி துடைத்து விட்டு சொன்னார், போதகரும் ஆண்டவரும் போதகருமாகி நானே இப்படி செய்வேனால் சோத்திரம், நீங்கள் அந்தப்படி செய். இந்த வேலை ஒரு அடிமை செய்யக்கூடிய வேலை சார். அடிமைதாக இந்த வேலையை செய்யணும். அறையிலே சீலை கட்டி கொண்டு பாத்திர தண்ணீர் எடுத்து பாதங்களை கழுவுற வேலை அடிமையின் வேலை. இயேசு தம்மை அடிமை போல் அர்ப்பணித்தார். அதான் பிலிப்பில் எழுதுறாருங்க. அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாருன்னா அந்த யோவான் 13 மனதில் வச்சு தான் எழுதுறாருங்க. இயேசுநாதர் ஆண்டவரும் போதனமாகி ஆண்டவரே தன்னை இப்படி தாழ்த்தினார். நீங்கள் எப்படி தாழ்த்தணும்? ஆகவே மேட்டிமை சிந்தியாயிராமல் ஸ்தோத்திரம் உங்களை தாழ்த்துங்கள். சகோதர சிநேகமுள்ளவர்களாயிருங்கள், உண்மையுள்ளவராயிருங்கள். எல்லாவற்றுக்கும் நல்ல திருஷ்டாந்தம் ஆண்டவர் இயேசு அவருக்கு தன்னை அர்ப்பணித்த தீகுக்கு. அதைத்தான் பவுலுங்க எழுதுகிறார். இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, அப்படி தீகுக்கின் இருதயம் நம்ம ஒவ்வொருக்கும் இருக்கட்டுங்க. சோத்திரம். ஆண்டவர் மகிமைப்படுவார். ஊழியத்தில் எல்லாம் எடுத்து வல்லமையாக பயன்படுத்துவார். கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. இந்த தீகுக்குடைய வாழ்க்கை சரித்திரம் நமக்கு எவ்வளோ பிரயோஜனம் பாருங்கள். ஜெபம் பண்ணுமா? பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவையும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, இந்த தீகுக்கோய் குறித்து நாங்கள் தியானிக்க உதவி செய்தீர் சுவாமி. அதுபோல இருதயத்தை எங்களுக்கு தாரும். உண்மையுள்ளவர்களாக இருக்க, உடன் ஊழியராக இருக்க, உடன் வேலையால் அடிமை போல உமது ராஜ்யத்தில் இருக்க உதவி செய்யும். கிருபை எங்களை தாங்கட்டும். கேட்ட ஒவ்வொரு மக்களையும் அப்படி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.